தேகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷம் என்பது தலை, மீனம் என்பது பாதம். இது பார்த்தீங்கன்னா இந்த தேகம் வந்து எஞ்சான் உடம்பு, அவரவர கைக்கு எஞ்சான் உடம்பு. ஆனால் இதை 12 பாகமாக பிரிக்கும். இந்த வீட்டோட அதிபதி யாரை கொண்டு வந்திருக்கான்? செவ்வாயை கொண்டு வந்திருக்கான். சாதாரண எந்த கம்பெனியில் போய் சேர்ந்தா கூட அவங்கள சிறப்பாக்கி அதுலேருந்து வரக்கூடிய பெனிஃபிட் இருக்கு இல்லையா, அதுதான் இவங்களுக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்தது இது. தன்னுடைய அயராத உழைப்பால் குடிசையில் பிறந்தாலும் கோபுரத்துக்கு வரக்கூடிய சக்தி இந்த வீட்டுக்கு. அது சந்திரனுடைய வீடு. அப்போ தனக்கு வேணுன்றத ஒன்று முடிவு பண்ணிட்டானே சரி, நான் அடையாமல் இருக்க மாட்டேன். நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜோதிடத்தில் மக்கள் விழிப்புணர்வு அடையணும். இது விழிப்புணர்வு தான். இவங்களுக்கு கொடுக்கறது அத்தனையுமே விழிப்புணர்வு தான். இப்போ பிரபஞ்ச வீதியில் நம்ம பெரியவங்க முதல்ல எடுத்துக்கிட்டக்கூடிய அந்த ராசி லக்கணம் எது அப்படின்னா மேஷம்தான். இதை வச்சு தான் இந்த 12 பாவங்களுக்கு நம்ம மேஷம் முதல் மீனம் வரை. இப்போ நம்ம தேகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷம் என்பது தலை, மீனம் என்பது பாதம். அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த தேகம் வந்து எஞ்சான் உடம்பு, அவரவர கைக்கு எஞ்சான் உடம்பு. ஆனால் இதை 12 பாகமாக பிரிக்கிறோம். 12 பாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள், ஏன்னா இந்த தேகத்தினுடைய அமைப்பு எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்புறம் இப்போ மேஷம் என்பது காலபுருஷனுடைய முதல் வீடு. அதுதான் நெருப்பு ராசி, சரராசி. இந்த வீட்டோட அதிபதி யாரை கொண்டு வந்திருக்கான்? செவ்வாயை கொண்டு வந்திருக்கான். இந்த வீட்டுக்குள்ளே வந்து உச்சமடையக்கூடிய கிரகம் எதுனா சூரியன், நீச்சமடையக்கூடிய கிரகம் எதுனா சனி. இப்போ இதனுடைய மையப்பாட்டில் இது ஒரு சரராசி, இது ஒரு நெருப்பு ராசி. ஏன் அவன் சரராசியாக வச்சான்? இந்த இடத்துல ஏன் சூரியனை உச்சப்படுத்தினான்? அப்போ இதில் இந்த பஞ்சாதி கிரகங்களில் ராகுகேது அங்கே இருக்கானா, ராகுகேதுக்கு இதில் முக்கியமான பங்கு உண்டு. இந்த காலபுருஷ தத்துவத்தில் ராகுகேதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு உண்டு. காலபுருஷ தத்துவத்திலே அந்த ஒளிக்கிரகங்கள் போக பஞ்சாதி கிரகங்கள் போக இந்த சாயா கிரகங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம். எப்படின்னா, இப்போ இது சரராசி நெருப்பு ராசின்னு வச்சுக்கோங்க. இந்த ஆன்மா என்ன செய்யுது? பிறப்படுத்து வந்திருக்கு. இந்த 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 இதுலேருந்து விலகி இன்னும் ஒரு பிறப்படுத்து போகலாம் இல்லையா? அதுதான் அந்த சரராசி நெருப்பு ராசி. ஆத்மாக்காரன் சூரியன் அங்கே உச்சம். இந்த ஆத்மா இன்னைக்கு இங்கே இருக்கும், இது இன்னும் ஒரு பிறப்பத்துக்கு போகலாம். அப்போ அந்த நெருப்பு என்னன்னா, அந்த மேசத்தினுடைய நெருப்பு ஒன்றை அழித்து உருவாக்கக்கூடிய நெருப்பு. அப்போனா இந்த ஆன்மா வந்து ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, சரீரத்துக்கு தான் அழிவு. அப்போ ஒரு அழித்து உருவாக்கக்கூடிய நெருப்புல இந்த ஆத்மா இன்னொரு பிறப்பை நோக்கி போகலாம். அதனாலதான் அது சரராசி. ஆனால் அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செவ்வாய். செவ்வாய் எப்பயுமே என்ன செய்யும்? தனித்தன்மை உடையது. நீங்கள் மேசத்தில் பிறந்தவங்களை பாருங்க, எவனுக்கும் தலை வணங்கவே மாட்டான். அவன் வந்து கமாண்டிங் பவர் அவன்கிட்ட இருக்குமே ஒழிய இன்னொருத்தவன்ட்ட தலை தாழ்த்தி அவன்கிட்ட நிற்கணுன்றதை போனால் அவனுக்கு வரவே வராது. இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவன், மேசராசியில் பிறந்தவன், ஏன்னா அவனுக்கு செவ்வாயோட குணம் இருக்கும். அதுதான். ஏன்னா அது முதல் ராசி. எஞ்சான உடம்புக்கு சிரஸ் தான் பிரதானம் இல்லையா? இந்த மேசத்தில் என்ன அம்சம் இருக்குன்னா, இப்போ இந்த கழுத்துக்குள்ள சரீரம் இருக்கு. இப்போ நீங்கள் அதான் ஒரு மரியாதைக்குரிய ஒரு மனுஷர் வர்றாரு. நீங்கள் என்ன செய்றீங்க? உங்களுடைய கண் அவரை பார்க்குது. ஐயோ, சுப்பிரமணிய சார் வர்றாரு, அவரை கும்பிடணுமே. உடனே உங்கள் கை என்ன செய்யுது? சார் வணக்கம் சார். கை தானாக எந்திரிக்குது இல்லை, கட்டளை இடுது, அவரை வணங்கு. அப்போ மேசத்துக்குள்ள அந்த மேசம்ன்ற அந்த தலைப்பகுதிக்குள்ளே தான் உங்களுக்கு கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது. பஞ்சாதி கிரகங்களை இயக்கக்கூடிய தன்மை இங்கே தான் இருக்குது. அதோட பிட்யூட்டரி செல் அப்படின்றது இங்கே தான் இருக்குது இல்லையா? அப்போ இந்த தலை மேசம் தானே. இப்போ மேசத்துக்குள்ள எவ்வளவு இயக்கம் இருக்கு? அப்போ இதுதான் இயக்கத்தினுடைய முதல் புள்ளி, தொடக்கத்தின் முதல் புள்ளி. இங்கிருந்து தான் எல்லா இயக்கமும் நடக்குது. அப்போ முக்கியமாக நீங்கள் கண்ணை முடிக்குங்க. கண்ணை முடிக்கிட்டா இங்கே இருக்க ஏதாவது தெரியுமா? அப்போ இந்த கண்களுக்கு யார் காரகன்? சுக்கிரன். சூரியனும் அதோட கம்பேர் இல்லையா? அப்போ அசுபதி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் வச்சிருக்கான். முதல் நட்சத்திரமும் அதுதான். ஏன் அந்த கேதுவோட நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமா வச்சான்? அதுக்கு பேர் தலைவாசல்னு வச்சிருக்கான். அப்போ இதுலேயே ஒரு விஷயம் என்ன வச்சிருக்கான்னா, அஸ்வதி மகம் மூலம் இந்த ராசி மண்டலத்தை 3 பாரியாயமாக பிரிச்சிருக்கான். மேசம் முதல் கடகம் வரை, சிம்மம் முதல் விருச்சிகம் வரை, தனுசு முதல் மீனம் வரை இல்லையா? இந்த 3 பாரியாயத்தில் முதல் நட்சத்திரமே கேதுவோட நட்சத்திரம் தான். அப்போ நீ யார், உன் கர்ம வினை என்ன, அதைத்தான் அஸ்வதி நட்சத்திரம் எழுதுது. மக நட்சத்திரம்
உன்னுடைய முன்னோர்களுடைய அந்த சாந்தி இருக்கு இல்லையா, பித்ருக்கள், அதோட பித்ருக்கள் நட்சத்திரம். அப்போ அவங்களுடைய நிலை என்ன? மூல நட்சத்திரம், உன்னுடைய தெய்வ சாநித்தியம் என்ன? இப்போ இந்த 3 குறைபாடு இருக்குது. பித்ருக்கள் குறைபாடு இருக்குது, உன் கர்ம வினைகளை சில வினைக்குற்றம் இருக்குது, தெய்வ குற்றம் இருக்குது. இந்த 3 இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனால் எந்திரிக்கவே முடியாது. அப்போ இந்த 3 சாவியை போட்டு நம்ம திறக்கணும். இந்த 3க்கும் சாவி வேணும். இந்த 3 சாவி இருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். சரி, ரிஷபம் இது எப்படி வச்சுருக்காங்கன்னா, மேசம் என்பது ஒரு நெருப்பு ராசி, ரிஷபம் என்பது நிலத்தத்துவம். இது காலபுருஷனுடைய 2ஆம் வீடு. இந்த 2ஆம் வீட்டில் என்ன இருக்குது? தனம், குடும்பம், வாக்கு, அதில் நம்ம உண்ணும் உணவு, நம்ம செல்வம், சிறப்பு எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ரிஷபத்தில் ஒருத்தர் பிறந்துடுறாருன்னு வைங்களேன், அது அந்த வீட்டு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அதில் ஸ்திர ராசி. அப்படின்னா என்ன? நிலையான தன்மையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு ஒன்று இருக்குது. சரி, எப்படின்னா இந்த ரிஷபத்தில் பிறந்தவன் பூரா பாருங்க, உண்ணா உடுக்க இருக்க ஆண்டை உண்ணத்தில் எந்த குறையும் வராது. நீங்கள் ரிஷப லக்னத்துக்காரன் யாராவது பிடிச்சிங்கன்னா சரி, அவன் என்ன செய்யணும்? வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவான். ருசி பிரியர்கள். அதே மாதிரி சொல்லுக்கு சுகமளிக்கக்கூடிய சூத்திரதாரி. அவன்கிட்ட ஒரு விஷயத்தை பேசும்போது பாருங்க, அவ்வளோ அழகாக எக்ஸ்பெரிமெண்ட் போவான். ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ரிஷப லக்னத்தில் ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னு வைங்களேன், அந்த வீட்டுக்குள்ளே அன்னத்திருத்தமே இருக்குது. எப்பயுமே உணவு பரிமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவளுக்கு கொடுக்கணுமே இல்லையா? ஆமாம். இப்போ ரிஷப லக்னத்தில் பிறந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, வந்தவொடனே அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து அழகாக கொடுத்தோம்னா சரி, சொல்கிறதெல்லாம் கேட்கும். இல்லை, அப்போ இந்த அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிரனை தான் ராசி மண்டலத்தில் எப்படி வச்சுருக்கான்? அவன் சொல்லியிருக்கான், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடியதான சுக்கிரன். அதே மாதிரி இல்லறத்தினுடைய சிறப்பு, நம்ம ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை இல்லறம் இருக்கு இல்லையா, அதுக்கு உரிய அடித்தளமே சுக்கிரன்ட்ட தான் இருக்கு. என்ன ஆனால் இங்கே 2ஆம் இடம் சுக்கிரன், இதில் ஒருத்தன் லக்கணமாக பிறந்துடுறான் அப்படின்னா, இயற்கை அவனுக்கு கிடைக்கக்கூடியது, காலத்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடியது, உண்ண உடுக்க இருக்க எந்த குறையும் வராது. சரியா? சரி, இப்போ இந்த இடத்துல இதனுடைய யோகாதிபதிகள் யாரு அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, புதன் பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி சனி. இப்போ இந்த ரிஷபம், கன்னி, மகரம் காலபுருஷனுடைய அர்த்த திரிகோணம். அப்போ காலபுருஷனுடைய அர்த்த திரிகோணம் இவங்களுக்கு தர்ம திரிகோணமாக விழுகுது. அப்போ இவன் எப்படி இருக்கணுமா? இவன் சார்ந்த துறையில் உண்மையும் நேர்மையுமாக இருக்கணும். இது இவனுக்கு கொடுக்கப்பட்ட கடவுளின் கட்டளைனோட சொல்லலாம். சரியா? சரி, ரிஷபம். இப்போ இவனுக்கு யோகாதிபதி யாரு? புதன். இந்த புதனுக்கு 2 அதிகாரம் வாங்குது அவனுக்கு. அதே பஞ்சமாதிபதி புதன் தான் தனஸ்தானாதிபதியாகவும் வர்றாரு. பாக்கியாதிபதி சனி தான் கர்மஸ்தான 10 குடையவராகவும் வர்றாரு. இதே லக்னாதிபதி சுக்கிரன் தான் 6 குடையவராகவும் வர்றாரு. இப்போ இந்த கிரகங்களுக்கு 2 வீடு இருக்கு இல்லையா? சுக்கிரனுக்கு 2 வீடு, புதனுக்கு 2 வீடு, சனிக்கு 2 வீடு. இப்போ யோகாதிபதி அப்படின்னு வரும்போதே இந்த அத்தனை வீடுகளும் உங்களுக்கு வேலை பார்க்கத்தான் செய்யும் இல்லையா? அப்போ ஒருத்தர் ரிஷப லக்னத்தில் பிறந்தவன் ஆயிலையும் கேட்ட இறைவதியில் பிறந்துடுறான். அப்போ இயற்கை இவனுக்கு ஒரு வளமான நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுன்றதான் சட்டம். எப்போ இது வேலை பார்க்கும் அப்படின்னா, ஆயிலையும் கேட்ட இறைவதியில் ஒருத்தன் பிறந்துடுறான், ரிஷப லக்னத்தில் பிறந்தவன். அந்த புதன் பஞ்சமாதிபதி இல்லையா? அப்போ உனக்கு ஒரு குழந்தை பிறந்த பின்பு செல்வத்தின் கதவுகள் திறக்கப்படும். இப்படி ஒரு சூட்சமும் அதுக்குள்ள இருக்கு. அப்போ இதே பூசான உத்திரட்டாதியில் பிறந்துடுறான், சனிபாவனுடைய நட்சத்திரம். ஏன்னா தர்ம கர்மாதிபதி இவனுக்கு தான் தர்ம கர்மாதிபதி என்ற அதிகாரத்தை சனி வாங்குவார், 9, 10 குடையவர். அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவன் ரிஷப லக்னத்தில் பிறந்துட்டானா, அவனை தொழில் அடிப்படையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்பது விதி. அது நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை. அப்போ ஜனன காலத்தில் சனி பகவான் என்னன்னா, வெகு இலகுவாக எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டார். ஒவ்வொன்றையும் அவன் அனுபவபூர்வமாக உணர்ந்ததுக்கு பின்னாடி தான் கொடுப்பார். அதான் சனி பகவான். ஈஸியாக என்ன மாப்பிள்ள, காலையில் வாங்க, உங்களுக்கு ஒரு 5 lakhs கொடுக்குறேன், அதெல்லாம் அங்கே வேலையே ஆகாது. அந்த 10 ரூபாயை பார்க்கறதுக்கு அவர் என்ன பாடுபட வைப்பார்னு அவருக்கு தான் தெரியும். பொதுவாக வந்து 12 ராசிலேயே இந்த மிதுன ராசி அப்படின்றது அந்த ராசி மண்டலத்தில் 3வது ராசி, அல்லது காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மிதுனத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய நம்ம சொல்லலாம். எப்படின்னா,
இந்த ராசி வந்து ஒரு உபய ராசி, காற்றாசி. அதனால் இது புயலின் சின்னம் அப்படின்றார். ஒரு புயலின் சின்னம். அப்போ இவங்க அறிவு எப்படி இருக்கும்? வேகமான அறிவு. அப்போ அறிவுனா அவனுடைய சிந்தனைவாதிகள், சிந்தனை, செயல்பாடு, இயக்குதல், இயங்குதல், இந்த ரெண்டுமே இதுக்குள்ளே தான் இருக்குது. பட் அந்த ராசி மண்டலத்தை எப்படி வச்சுருக்கான் அப்படின்னா, கதை பிடித்த ஆணும் கயல் பிடித்த பெண்ணும். அப்படின்னா ஒரு ஆணினுடைய வீரத்தையும் பெண்ணினுடைய நளினத்தையும் பறைசாற்றுகின்ற வீடு அப்படின்னு இந்த இடம். இந்த இடத்த இந்த இந்த சிம்பலை மட்டும் நம்ம வியாக்கியானம் பண்ணால் வேற மாதிரி சொல்லணும். ஆனால் இந்த வீட்டு அதிபதி யாருன்னா புதன். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தாம் புரிஞ்சுக்கிட்டு எடுத்து சொல்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது இவங்கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு அற்புத சக்தி. அதனால் மிதுனத்தை நம்ம சாதாரணமாக இடம் போட்டக்கூடாது. அறிவாளிகள், சிந்தனைவாதிகள், ஏன்னா ஒரு பயட் மாதிரி, அதாவது எழுத்தாளர்கள் இதுக்குள்ளே நிறைய இருக்கான். அப்போ கம்யூனிகேஷன், இப்போ உலகத்தில் உங்களை என்னை இணைக்கிறதே இந்த புதன் தான். ஏன்னா அப்படிப்பட்ட இடத்துல இவங்களுடைய அறிவு தான் இவங்களுக்கு பலம். பட் இவங்களுக்கு இந்த ராசி மண்டலத்தில் யோகாதிபதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரனும் புதனும், சுக்கிரனும் சனியும். இப்போ சுக்கிரன் இவருக்கு யோகாதிபதி அப்படின்னா அவர் தான் பஞ்சமாதிபதி. இவருக்கு எல்லா சூழல்லையுமே நன்மை செய்யக்கூடியவர் சுக்கிரன். அதே மாதிரி சனி பாக்கியாதிபதி. இந்த ரெண்டு பேரும் இவங்களுக்கு எப்பயுமே, அப்போ புதன் சுக்கிரன் சனி அப்படின்ற ஒரு சப்போர்ட்டிவ் எப்பயுமே இருக்கணும். இருந்தால் இவங்களுக்கு வாழ்க்கையில் சகலவிதமான யோகங்களும் நன்மைகளும் விருத்தியாகிக்கிட்டே இருக்கும். இப்போ காலம் என்ன செய்யும் அப்படின்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்த பின்பு, அந்த குழந்தை பிறந்த பின்பு தான் இவங்க வாழ்வியலில் ஒரு நல்ல மாற்றமும் மேன்மையும் சிறப்பும் இந்த உலகியோடு இவங்க வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை ஸ்தாபிக்கும். அப்போ குழந்தை பிறப்பு, அப்போ திருமணமும் குழந்தையும் அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் சனி பகவான் எப்பவுமே 2 அதிகாரம் இவங்களுக்கு வாங்குவார். இப்போ 2 அதிகாரம், நான் ஒன்று அட்டமாதிபதி, ஒன்று பாக்கியாதிபதி. அப்போ இவங்க சாதாரண எந்த கம்பெனியில் போய் சேர்ந்தால் கூட அந்த கம்பெனி நல்லா வளர்த்து அவங்கள சிறப்பாக்கி அதுலேருந்து வரக்கூடிய பெனிஃபிட் இருக்கு இல்லையா, அதுதான் இவங்களுக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்தது இது, இந்த வீடு. அப்போ இந்த புதன் சுக்கிரனுடைய நிலைப்பாடு நன்றாக இருந்தால், மற்ற கிரகங்கள் இருக்குது எல்லாமே வந்து தனஸ்தானாதிபதி சந்திரன், தைரியஸ்தானாதிபதி சூரியன், அப்போ எல்லா கிரகங்களும் துணை இருக்கணும். ஆனால் இந்த மிதுன லக்கணத்தினுடைய தன்மைக்கு இந்த புதன் சுக்கிரன் சனி ஜாதக சக்கரத்தில் நல்ல நிலையில் இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வாழ்க்கை மிக வளமான சிறப்பை எப்போதும் கொடுத்துவிடும். அப்போ இந்த புதனுக்குரிய நிலை 2 அதிகாரம் வாங்குறாரு. புதன் வந்து சுகஸ்தானாதிபதி இவர் தான். அப்போ தன்னுடைய உழைப்பின் பேரில் தனக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை தானே தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது இதுக்குள்ளே இருக்கு. சிறந்த ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, சிறந்த ஆசிரியர்களையும் வழக்கறிஞர்களையும் இந்த இடத்துல தான் எடுக்கிறான். இந்த மிதுனத்தில் ஒருத்தர் லாயராக இருக்காருன்னா அவருடைய வாதங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு டீச்சிங் ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க அப்படின்னா அவங்க அதை விட அற்புதமான ஒரு நிலைக்கு வருவாங்க. இந்த ரெண்டும் அவங்களுக்கு. ஆனால் எப்பயுமே தான் தேடக்கூடிய செல்வத்தை எடுத்து தனக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சக்தி இந்த புதனுக்கு உண்டு, இந்த மிதுனத்துக்கு உண்டு. அதனால் இயற்கை அவர்களுக்கு நல்ல செல்வ வளத்தையும் வாழ்வியலில் வளமான வாழ்க்கையும் இயற்கையாகவே கொடுக்கும், அதை மறுக்காது. என்ன இதில் நிறைய ஒரு இதெல்லாம் இருக்குது. இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா மிதுன லக்கணத்தில் பிறந்தவன் தாயை தன் வீட்டோடு வச்சுக்கிறான்னு வைங்களேன், தாய்க்கு நல்ல பணியோடு வச்சுக்கிறான், தாயை நல்லா அன்பாக வச்சுக்கிறான்னு, சரி, அவனுக்கு காசு பணம் செல்வம் செல்வாக்கு குறையாது. இது ஒரு டெக்னிக். என்ன, அப்போ செல்வம் சேர்ப்பதற்கு வழிமுறைகள் இருக்கு. ஆனால் இவன் அறிவு மட்டும்தான் நம்புவான், மற்றதை நம்ப மாட்டான். அதனால் இவனுடைய அறிவே இவனுக்கு வெளிச்சம், அறிவே இவனுக்கு விடியல். அதனால் அவன் அறிவு அவனுக்கு வழிகாட்டி. பொதுவாக கடகம் அப்படின்றது காலபுருஷனுடைய சுகஸ்தானம். அப்போ இந்த கடகத்தில் ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னா தன்னுடைய அயராத உழைப்பால் குடிசையில் பிறந்தாலும் கோபுரத்துக்கு வரக்கூடிய சக்தி இந்த வீட்டுக்கு உண்டு. இப்போ இந்த ராசியினுடைய நிலையை பார்த்தீங்கன்னா ஓடுகின்ற நதி, அது வந்து ஒரு சரராசி ஜலராசி, அதனால் ஓடுகின்ற நதி. இப்போ நதி ஆறா பிரியும், ஆறு கால்வாயை பிரியும், கால்வாய் கணவாயை பிரியும், கணவாய் வாய்க்கால பிரியும். இது அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய மனிதனுடைய
வாழ்வியல், அவருடைய செயல்திறன், வாழ்க்கை தத்துவம் இப்படி தான் அமையும். ஏன்னா இப்போ ஒருத்தன் கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஒருத்தன் சாதாரண அளவு இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய நிலை இப்படித்தான். ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆறு ஓடுது இல்லை நதி ஓடுதுன்னு வைங்களேன், அந்த நதியினுடைய பாதையில் வந்து எத்தனையோ கருது முரடான இதெல்லாம் இருக்கும். ஆனால் தண்ணி போகும்போது எப்படி போகும்? தழுதழும்பாமல் போகும். எப்பேற்பட்ட சோதனையும் வெளிக்காட்டிக்கிடாமல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னா கடகம் தான். அது சந்திரனுடைய வீடு. ஏன்னா சந்திரன் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் இல்லையா? அப்போ இவருடைய செயலும் சிந்தனையும் வேகமாக இருக்கும், விவேகமாக இருக்கும், வளர்ச்சியை நோக்கி தான் போயிருக்கும், இலக்கை நோக்கி பயணிப்பார்கள். அப்போ தனக்கு வேணுன்றதை ஒன்று முடிவு பண்ணிட்டானே சரி, இந்த கடக லக்கணத்தை அடையாமல் இருக்க மாட்டான். அது இந்த லக்கணத்திலேயே அது இருக்கு. அப்போ இந்த வீட்டினுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா சரி நண்டு, இது ஒரு பலகால் ராசி. அப்போ இவன் ஒரு பொருள் வாங்குறான் அப்படின்னா அது விருத்தி. விருத்தி நம்ம சொல்லுவோம்ல, விருத்தி அதை பெருக்கம்னு சொல்லுவோம்ல, அது இந்த கடக லக்கணத்தானுக்கு உண்டு. ஆனால் இவனுடைய இது என்ன, இவனுக்கு இந்த உலகத்தில் பிறந்துட்டா இந்த பிரபஞ்சம் இவனுக்கு வேண்டிய சகல விதமான சுகபோகங்களையும் கொடுத்தாக வேண்டும் என்பது விதி. இதில் ரெண்டு விதம் இருக்கு, லக்னம் வேறு ராசி வேறு. ஒருத்தன் கடக லக்கணத்தில் கடக ராசியில் பூச நட்சத்திரத்தில் பிறந்துடுறேன், என்னடா இவர் இப்படி இதை பிரமாதமாக சொல்கிறாரு, நான் கஷ்டப்படுறேன்னா, பூசத்தில் வந்தவன் கடக ராசியில் வந்தவங்க சனி சப்தமாக அட்டமாதிபதி. இவன்கிட்ட இருக்கிறத பிடிங்கிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்க முடியும், இவனுக்கு கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காது, இவன் கஷ்டப்படுவான் அப்படின்ற ரீதியில் நம்ம இதை பெருமையாக சொல்லும்போது அவன் என்ன செய்வான்? சங்கடப்படுவான். நான் இந்த கடகத்தில் தான் இவர் சொல்கிறதே அப்படின்னு வருவான். ஆனால் லக்கணம் வேறு ராசி வேறு, சரியா? ஆனால் கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் வாழ்வியல் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் பாருங்கள், இந்த நண்டு அதனுடைய குறிக்கோளை நோக்கியே போய்கிட்டு இருக்கும், அதுக்கு தேவையானதை எடுத்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். அப்போ இது அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குமா? அதெல்லாம் கிடையாது. நம்ம அதை தீண்டாத அளவுக்கு யாரையும் தீண்டாது இல்லையா? அப்போ இந்த இடத்துல கடகம் ஒரு தன்னுடைய வாழ்வியனுடைய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வது. இதை விட இவங்களுக்கு யோகாதிபதி யாருன்னா செவ்வாயும் குருவும் தான் யோகாதிபதி. இப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா 5 10 கூட யோகாதிபதி, உயர் பதவிக்கு சொந்தக்காரர்கள், உயர்ந்த பதவியை அலங்கரிக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லணும்னா கடகத்தை தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி குரு பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி. அப்போ பாக்கியாதிபதினா 9ஆம் இடம் உயர்கல்வி. அப்போ உயர்கல்வி அதே குரு 6 கூடையவர், உத்தியோகமும் கொடுத்துருவார். அப்போ உயர்கல்வியை கொடுக்கக்கூடிய குரு உத்தியோகத்தை கொடுப்பாரு. செவ்வாய் அதில் இருக்கிறவங்களுக்கு அந்த கிரீடத்தை தூக்கி தலையில் வச்சு விட்டுருவாரு. அப்போ சந்திரன் செவ்வாய் குரு இவங்க 3 பேருமே ரொம்ப அற்புதமான நிலையில் இந்த ஜாதகத்துக்கு எப்போதும் துணை நிற்கக்கூடியவர்கள் அண்ணே. அப்போ இவங்களுக்கு இந்த 3 கிரகம் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனையோ பார்வையோ இருந்தால் இவங்க வாழ்க்கை மிக சிறப்பாக மேலோங்கி வந்துடும். ஏன்னா அதுன்னு சொல்லலை, உழைப்பாளிகள் இவங்க வர்றதில் தப்பே. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியல்வாதிகளில் பாதி பேர் பாருங்க கடகலக்கணத்தில் தான் இருப்பான், பெரிய மருத்துவத்துறையில் இருப்பான், உயர் பதவி, வெளிநாட்டில் மிகப்பெரிய பெரிய பெரிய சம்பாத்தியக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தா கடகலத்தில் பிறந்தவங்க, சாதிக்க பிறந்தவங்க. சாதனை அப்படின்றது இவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தா அதை என்ன செய்யுது? பிரமாண்டப்படுத்தி பெருக்கெடுத்து வாழ்க்கையை கொடுக்கும். அதனால் உழைப்பின் மூலமாக உயர்வுக்கு வரக்கூடிய அற்புத சக்தி படைத்த மனிதர்களை இந்த கடகம் இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டப்படுகிறது. பொதுவாக சிம்மம் காலபுருஷனுடைய பஞ்சமஸ்தானம் அப்படின்னு பேர். பொதுவாக எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் அந்த ஜாதகத்தில் அவனுடைய பஞ்சமாதிபதி நல்லா இருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் மேலே வர்றதுக்கு ஒரு வழி பிறந்தது. அப்போ பஞ்சமஸ்தானம் காலபுருஷனுடைய பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடம். அப்போ சிம்மத்தில் ஒரு சிம்ம லக்கணத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது சாதாரண விஷயமே இல்லை. காரணம் என்னென்னா இந்த 5ஆம் இடம் தான் பூர்வீகம் அப்படின்னு சொல்கிறது, பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ பூர்வ புண்ணியம் அப்படின்னா இவன் தாத்தா, இவன் அப்பா, தாத்தா, பாட்டேன், பூட்டேன் அப்படின்னு உள்ளே போனோம்னா எங்கேயாவது ஒருத்தன் ஒன்று அரண்மனையில் வேலை செஞ்சவனாக இருப்பான், இல்லை ஜமீனில் இருந்தவனாக இருப்பான், இல்லை நாட்டாமையாக இருந்திருப்பான், இல்லை கொத்துக்காரனாக இருந்திருப்பான், இல்லை பெரிய வீட்டுக்காரனாக இருப்பான். அந்த நாட்டாமை கொத்துக்கார் ஒரு பிரமாண்டமான பூர்வீகத்தை தலைமையாக கொண்ட ஒரு குழந்தை தான் அந்த சிம்ம லக்கணத்தில் பிறக்கும். இப்போ சிம்மம் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு இயல்பானதே சிம்மாசனம். அப்போ அந்த சிம்மாசனம் அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது.
சிம்ம லக்னத்துக்காரன் எங்கேயுமே பாருங்களேன், யார்கிட்டையும் தான் வறுமையில் நின்றாலும் கூட தன்னுடைய மரியாதை மதிப்பை கொஞ்சம் கூட விட்டு தர மாட்டான். அவனுக்கு இயற்கையில் கொடுத்து தான் பழகுவானே ஒழிய யார்கிட்டேருந்து யாசகமோ அல்லது யார்கிட்டையும் எதிர்பார்த்தோ இருக்கவே மாட்டான். அதை விட ஒரு பெரிய சக்தி வாய்ந்தது என்ன அப்படின்னா, இப்போ சிம்ம லக்னத்துக்காரன் உங்களோட சேர்ந்து இருக்கான்னு வைங்களேன், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள், அதாவது பஞ்சமஸ்தானம்னா என்னென்னா சாபங்களையும் பாவங்களையும் போக்கக்கூடிய வல்லமை. அப்போ ஒரு மருத்துவமனையில் ஒருத்தர் இருக்கார், அவரை என் சிம்ம லக்னத்துக்காரன் பார்க்க போகிறேன். போயிட்டு, தம்பி ஒன்றும் இல்லைப்பா சரியாயிரும் அப்படின்னா சரி, அவன் நோய் குணமாயிரும். அப்போ ஒரு சகலவிதமான சங்கடங்களை போக்கக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த லக்கணம் எதுனா சிம்ம லக்னம். அதனால் சிம்ம லக்னத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கெத்து தான், அவங்களுக்கு ஒரு கெத்து. அப்பட்ட இவர்களுக்கு யார் யோகாதிபதி ஆவர்றா? அதே குரு தான் யோகாதிபதி ஆவர்றார், அதே செவ்வாய் தான் யோகாதிபதி ஆவர்றார். பட் கடக லக்கணத்துக்கு இதே குரு செவ்வாய் தான், சிம்ம லக்கணத்துக்கு இதே குரு செவ்வாய் தான். ஆனால் அது வேறு மாதிரி ஒரு நிலையில் வேலை செய்யுது, இவங்களுக்கு ஆதிபத்தியம் வேறு ரீதியாக வேலை செய்யுது. அப்போ சிம்ம லக்கணத்துக்கு குரு யார்? பஞ்சமாதிபதி, இன்னொரு பக்கம் அட்டமாதிபதி. அப்படின்னா என்ன? அதாவது இவர்களுக்கு குழந்தை பிறந்து குழந்தை வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்துக்குலாம் இவங்களுடைய பல மேன்மைகளை இவங்க பார்க்கணும். ஒன்று. இன்னொரு பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ சாதாரணமாக இவங்க சிம்ம லக்னத்துக்காரங்களை புகழ்ச்சியில் வீழ்ச்சியாகக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா சிம்ம லக்னத்துக்காரன். இவனை போய் புகழ்ந்தீங்கன்னா விழுந்துருவான், அவன்கிட்ட இருக்கிறத வாங்கிக்கலாம், அப்படி ஒரு நிலை அவன்கிட்ட உண்டு. ஆனால் செவ்வாய் சுகபாக்கியாதிபதி. இந்த இடத்துல என்னன்னா 4-9 குடையவர், உயர்கல்வி. இந்த உயர்கல்வி, உத்தியோகம், சுகபம். அப்போ உயர்கல்வி முடித்த உடனேயே இவனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து அதில் என்ன இவனுக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்னா, சுகமேன்மைகளை விருத்தி செய்யக்கூடிய தகுதி இருக்குது. ஆனால் தந்தையினுடைய நிலையிலிருந்து தன் உடன் பிறந்தோருக்கெல்லாம் தான் செய்ய வேண்டிய அந்த கர்மவினை கோட்பாடு இவங்களுக்கு தான் உண்டு. அப்போ அப்பா செய்ய வேண்டியதை பூரா இவங்க தான் செய்யணும். அப்போ இவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது? உயர்வை கொடுக்கிறது. ஒரு நல்ல மனிதர்கள், அதாவது ஒரு அடையாளம் காட்டக்கூடிய மனிதர்கள், ஒரு அடையாளமாக. இப்போ நம்ம சொல்லலாம், நிறைய பேர் அதாவது வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க, தான் மறைந்தாலும் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் இந்த சிம்மம் தான். மறைந்த, இப்போ நம்ம எம்ஜிஆர் இருக்காரு, அண்ணா இருக்காரு, பெருந்தலைவர் இருக்காங்க இல்லையா, காமராஜர் இருக்காரு, பசுமன் தேவர் இருக்காரு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க நின்றுட்டு இருக்காங்க நம்ம மனசில், ஜெயந்தி கொண்டாடிக்கிட்டு தானே இருக்கோம். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த சிம்மம் தான். அப்போ வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை இதில் தான் இருக்குது. அதனால் இவர்களும் இந்த உலகத்தில் பிரகாசமாக வாழக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த மனிதர்கள், ஒரு அடையாள சின்னமாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மத்தை பிறந்தது. அதனால் கௌரவமான ஒரு மனித வாழ்க்கையை இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு கொடுத்து. இப்போ கன்னிகா லக்கணம் அப்படின்றது காலபுருஷனுடைய 6ஆம் வீடு. இந்த கன்னிகா லக்கணத்துடைய சிம்பிள் என்ன வச்சுருக்கான்? ஒரு விளக்கேந்திய பெண் அப்படின்னு தான் அதில் இருக்கும். அப்போ இது ஒரு மண் தத்துவம், இது பூமி தத்துவம். சிம்மம் அக்னி தத்துவம், அது விளக்கின் வெளிச்சம். ஆனால் இது என்னது? மண். அப்போ ரிஷபம் விளையும் இடம் பூமி, விளையும் பூமி. நாம் உண்ணும் உணவை நமக்கு தரக்கூடிய பூமி எதுனா ரிஷபம் தான். இந்த இடத்துல தான் நம்ம வாழுகின்ற நிலை இருக்கு இல்லையா? அதை அந்த காலத்தில் நம்ம இதில் நம்ம கலாச்சாரத்தில் எப்படி வச்சுருக்கேன்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாறைன்னு பிரிச்சிருக்கேன். 5 விதமான நிலத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு வாழ்வியல்கள் வாழக்கூடிய அந்த பண்பாடு பழக்க வழக்கத்தை பிரிச்சிருக்காங்க இல்லையா? அது இந்த கண்ணியில் தான் இருக்கு. அப்போ கண்ணியில் பிறந்த எப்படி இருப்பான்? கடமை தவறாத மனிதர்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுவது சின்சியர் ஒர்க்கர். கன்னிகா லக்னம் சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா பொண்டாட்டியும் வேலையும் வச்சோம்னா வேலை தான் பெருசுமையா கேரக்டர் அது. ஆனால் திக்கு தெரியாதவனுக்கு வழிகாட்டுகின்ற கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னா இந்த கன்னியில் பிறந்த. அப்போ ஒரு சின்சியர் பண்ணணும். அப்போ இவனுக்கு இந்த அதாவது அவனுடைய கடமை தவறாத நிலையிலிருந்து கொடுக்கக்கூடிய பணியை சிறப்பாக செய்வதனால் அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்க அத்தனையும் அவனுக்கு கொடுக்கணும்னு விதி. அப்போ இந்த கன்னியா லக்னத்துக்கு துணையாக இருக்கக்கூடிய இந்த லக்னாதிபதி யாருன்னா புதன். இவருக்கு துணையாக இருக்கக்கூடியது யாருன்னா சனியும் சுக்கிரன் தான். பஞ்சமாதிபதி சனி, பாக்கியாதிபதி சுக்கிரன். அப்போ இந்த புதன், சுக்கிரன், சனி இவருடைய சஞ்சாரம் அல்லது அவருடைய ஜாதகத்தில் பார்வை சேர்க்கை இருந்தால்
அவர்கள் எந்த ரூபத்திலையும் ஒரு உன்னதமான நிலைக்கு, உயர்வான நிலைக்கு வந்து விடுவார்கள். அப்போ இவங்களுக்கு யோகாதிபதி இவங்க தான். இப்போ சனியும் சுக்கிரனும் தான். அதோட அந்த சனி பகவானுடைய பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடியதுன்னா மகரம். அப்போ கன்னியாலக்கணத்துக்காரனுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை பிறந்தவொடனே பாருங்களேன், கர்மாவின் கதவுகள் திறக்கப்படும். அதுக்கப்புறம் அப்படியே செல்வ கதவுகள் இவனுக்கு திறந்துடும். மனைவி வந்ததுக்கு பின்னாடி தான் வரவுடைய கதவு திறக்கும். குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி தான் யோகத்தின் கதவுகள் திறக்கப்படும் இந்த கன்னியாலக்கணத்துக்கு. அப்போ வற்றாத ஜீவன் இது. அப்போ பஞ்சமஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் காலபுருஷனுக்கு 2-10. அப்போ இது அர்த்த திரியோணத்தோடு சேர்ந்தது. அதனால் எப்பயுமே எனக்கு வேலை இல்லை, நான் வேலை இல்லாமல் இருக்கேன், நான் வெட்டியாக இருக்கேன் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. நல்ல வாழ்வியலில் உழைப்புக்கேற்ற உயர்வையும் மேன்மையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான வீடு இந்த கன்னியாலக்கணத்தில் பிறந்த வீடு தான் இருக்குது. ஏன்னா அந்த புதன் சுக்கிரன் சனி இவர்களுடைய அந்த சேர்க்கையும் பார்வையும் இவர்களுக்கு ஜாதகத்தில் நன்றாக இருந்து விட்டால் இவர்கள் செல்வ செழிப்புக்கும் உயர்வுக்கும் மேன்மைக்கும் வளமான வாழ்க்கைக்கும் ஒருபோதும் குறையில்லை. அப்போ இந்த கன்னியாலக்கணத்தினுடைய நிலை என்னன்னா, அது ஒரு இப்போ கலங்கரை விளக்கம்னு சொல்கிறோம். அது கடலில் திக்கு தெரியாதவனை காப்பாற்றுது இல்லையா? அதுபோல தான் இவர்களுடைய வாழ்க்கையும் இவர்களுக்கு இருக்கும். நான் கன்னியாலக்கணத்துக்காரனுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வள்ளல் அப்படின்னு சொல்லுவோம், உடைவள்ளல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தர்மங்கள் இவங்க நல்லா செய்வாங்க. ஏன்னா அதையும் இறக்க உகட்ட நிறைய இருக்கும். அவங்க அவங்க எந்த துறை சார்ந்த நிலையில் இருக்காங்களோ அந்த துறையில் ஒரு பிரபல்யமான புகழோடு தான் இருப்பாங்க. இது இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு. இப்போ சுக்கிரன் 2 அதிகாரம் வருவார். தனபாக்கியாதிபதின்ற அதிகாரத்தை பெறுவார். இவங்களுக்கு தான் சுக்கிரவனே தனபாக்கியாதிபதி. இந்த தனபாக்கியம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அது காலபுருஷனுக்கு 2-7 திருமணம் ஆன உடனேயே இவங்களுக்கு இந்த பாக்கியஸ்தானத்தினுடைய கதவு திறக்கும். ஆனால் யோகத்தினுடைய அற்புத யோகம் இந்த கன்னியாலக்கணத்துக்கு தான் இருக்குது. அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதியாகவும் இருப்பார். அவரே சத்ருஸ்தானாதிபதி சொல்லக்கூடியவர் தான், 6 தான். ஆனால் அவர் என்ன செய்வார்னா, இவங்ககிட்ட என்ன ஒரு இதுன்னா, ஒரு வேலையை பார்க்குறோம் அப்படின்னா மற்றவங்க வேலையில் இருக்கக்கூடிய குறையை மட்டுமே இவங்க கண்டுபிடிப்பாங்க. அப்போனா இவங்க அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய நிலையில் அதுக்கு அந்த வேலையில் ஒரு சிறப்பை செய்யும். அதை எந்த வேலையை எடுத்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும்னு வைங்களேன், அந்த பேர் வழி. அதனால் சனி பகவானும் சுக்கிர பகவானும் இவர்கள் ஜாதகத்தில் பஞ்சமஸ்தானம், பாக்கியஸ்தானம், லக்னாதிபதி, தனஸ்தானம் இதில் இருந்துட்டாலே என்ன செய்யணும், இந்த இடத்த பார்த்தாலும் சேர்த்தாலும் இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். சரியா? இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவன்கள் பிறக்குது. அதில் காலபுருஷ தத்துவத்தில் சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடியது தான் துலாம். இந்த உலகத்தில் தனி மனிதனாக இருந்து நான் எதையாவது செஞ்சேன் அப்படின்றதுக்கு வேலையே கிடையாது இல்லையா? இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வாழ்க்கை துணையாக இருக்கிறது ஒரு பெண்ணாக இருக்கணும். வாழ்வியலுக்கு என்னுடைய துறை சார்ந்த தொழிலுக்கோ உத்தியோகத்துக்கோ நான் இன்னொருத்தரை சார்ந்து தான் இருக்கணும். அப்போ இந்த மாதிரியான நிலையை பிரதிபலிக்கிறது தான் இந்த துலாம். அப்போ துலாத்தில் பிறந்துட்டாங்க, துலா லக்கணத்தில் ஒருத்தவங்க பிறந்துட்டாங்க அப்படின்னாலே நான் என்ன சொல்லுவேன்னா, இயல்பான போராட்டமும் எதிர்நீச்சலும் இவங்க வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் போராட பிறந்தவனே துலா லக்கணத்துக்காரங்க. அதில் என்ன போராட்டம் அப்படின்னா அர்ப்பணிப்பு. அப்போ இவர்கள் வாழ்க்கை இன்னொருடைய முன்னேற்றத்திற்காகத்தான் இருக்குது. நீங்கள் எங்கே எடுத்தாலும் எத்தனை தியாகிய ஜாதகத்தை எடுத்தாலும் சரி துலா லக்கணத்தில் தான் இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் பொறுப்பாக ஒரு அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, பொறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்குன்னா அவங்க துலா லக்கணத்தில் தான் இருப்பாங்க. இன்னொருத்தன் இவனை வச்சு வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அது துலா லக்கணமாக தான் இருப்பாங்க. அப்போ துலா லக்கணத்துக்காரங்க மற்றவருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு தன்னை அர்ப்பணித்து மற்றவர்களை வாழ வைக்கக்கூடியவங்க அப்படின்னு தான் இதை எடுக்கணும் துலா லக்கணம். அப்போ இந்த வீட்டில் யார், இதில் பெரிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த துலா லக்கணத்துக்கு தனிப்பெரும் யோகாதிபதி யாருன்னா சனி, பாக்கியாதிபதி யாருன்னா புதன். அப்போ சுக்கிரன் சனி புதன் இவர்கள் தான் இங்கே வர்றாங்க. அப்போ இந்த வாழ்வியல் போராட்டம் ஒரு பக்கம் இருந்தால் இந்த சனி என்ன செய்வார்னா இரக்க குணம் உடையவர்களையும் அந்த அர்ப்பணிப்பு குணம் உடையவர்களையும் இந்த உலகத்தில் பிரம்மாண்டமாக அவங்கள அறிமுகப்படுத்தும். அப்போ இது ராஜகேந்திரத்தில் ஒன்று,
இந்த கேந்திரம், அதாவது மேஷம், கடகம், துலாம், மகரம்ன்றது ராஜகேந்திரம். இந்த ராஜகேந்திரத்தில் ஒன்று தான் இந்த துலாம். இதில் பிறந்தவர்களை, இதில் யார் பிறந்தாலும் சரி தியாகி அப்படின்ற பட்டத்தோடு தான் இருப்பாங்க. ஏன்னா அப்போ இதுக்கு 5ஆம் இடம் சனி, அவரே சுக பஞ்சமாதிபதி. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி சுகமேன்மையினுடைய விருத்தி, வீடு வாசல், அந்த சொத்து சுகத்தை கொடுத்துரும். அதேமாதிரி புதன் வந்து பாக்கியாதிபதி, 9 குடையவர், அவரே வந்து 12 குடையவராக வருவார். அப்படின்னா என்ன, உயர்கல்வி கற்ற பின்பு இந்த உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் இவன் போய் வேலை செய்யலாம், வெளிநாடு. ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு கல்லூரி பேராசிரியராக இருக்கிறதும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஓனராக இருக்கிறதும் இதே துலாத்தில் தான் இருப்பாங்க. அதே இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவனும் அவன் துலாலக்கணத்தில் பிறந்தவனும் இருப்பான். கல்லூரிலையும் ஸ்கூல்லையும் வேலை பார்க்குறவங்களும் இதே துலாலக்கணம். அப்போ டீச்சிங் ப்ரொஃபஸருக்கும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கும் இதுக்கு அடிப்படையாக இருக்குது. ஆனால் இவங்களுக்கு ஏன் சட்டத்துறை உகந்தது இல்லையா? சட்டத்துறையும் இருப்பாங்க, எல்லா துறைக்கும் உகந்தவங்க தான், ஸ்பெசிஃபிக்காக இது இருக்கும். அப்போ இண்டஸ்ட்ரியல் லைனில் பெரிய பெரிய கோடீஸ்வரன், பெரிய பெரிய அதே மாதிரி இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கரஸ்பாண்டன்ஸ் ஸ்கூல் காலேஜ் இருக்கு இல்லையா, அது இந்த துலாலக்கணத்தில் பிறந்தவங்க தான். அப்போ இதுக்கு முழு காரணம் யாருன்னா சனி பகவான் தான். அப்போ சனி பகவான் தான் இவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் 36 வயசுக்கு மேலே இந்த சனி பகவான் கையில் எடுத்துக்குவார். அதுக்கப்புறம் வாழ்க்கையை அப்படியே குரோத் பண்ணி கொடுப்பார். இவர்களுக்கு வீழ்ச்சி என்பது இல்லை, மற்றவர்களை வாழ வைப்பதற்கே பிறந்தவர்கள். அப்போ இந்த உலகத்தில் அர்ப்பணிப்பு குணத்தோடு அயராத உழைப்பிலே போராட்டத்தின் நிலையில் தன்னை உயர்த்தி கொண்ட மனிதர்களை அடையாளம் காட்டுகின்ற வீடு தான் துலாம். இப்போ விருச்சிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், 8ஆம் வீடு. இந்த 8ஆம் வீடை பற்றி எல்லாருமே என்ன கிரக நிலையில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு கிரகம் போய் 8ல் போய் நின்றுச்சுன்னு வைங்களேன், ஐயோ அட்டமஸ்தானத்தில் போய் உட்காந்துச்சு. அப்போ விருச்சியத்தில் பிறந்தவன் எவ்வளவு இதாக இருப்பான் யோசிக்கணும். 8ஆம் வீட்டிலேயே பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் உலகின் தலை சிறந்த அறிவாளிகளை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுவது தான் விஷயம். நீங்கள் ஒரு மறைந்த ரகசியம் இருக்குவீங்களேன், மறைந்த ரகசியம் இவங்களுக்கு தான் புலப்படும். இவங்க பாருங்க, மெக்கானிக்கலாக இருப்பாங்க, மெடிசன்ஸ் டாக்டராக இருப்பாங்க, அதாவது பல துறைகள், சினிஃபீல்டில் இருக்கிறவங்க, ஆர்டிஸ்ட்டு, மெக்கானிக்கல், இதெல்லாம் இது இவனுக்கு தெரியாத துறையே இல்லை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸு எல்லாமே இவனுக்கு அத்துப்படி. அப்போ அது சகல விதமான அறிவுகள் இருந்தும் தன்னை சில நேரங்களில் உயர்த்தி கொள்ள முடியாது, காலத்தால் பல சங்கடங்களை அனுபவிக்கிறது இவங்க தான், விருட்சத்தில் பிறந்தவங்க தான். அதனால் இவங்களை சாதாரணமாக குறை சொல்ல முடியாது. பட் இதனுடைய இந்த ராசியினுடைய நிலைப்பாடு பாருங்களேன், இது வந்து ஸ்திர ராசி, ஜலராசி சொல்லலாம். நீங்கள் கிராமத்துக்கு போனீங்கன்னா சரி, ஒரு கிணத்துல நீங்கள் குளிக்க போவீங்க, ஸ்பெசிஃபிக்காக அந்த கிணத்துல குளிக்க போவீங்க. சில கிணத்துல இருந்து தண்ணியே நம்ம குடிநீர் வரும். சில கிணத்துல பார்த்தீங்கன்னா சில கிணறு குளம், இப்போ கிணறு குளம் குட்டை ஏரி இதெல்லாம் வந்து இந்த ஸ்திர ராசி தான். சில இடத்துல போய் ஒரு கம்மாய்க்குள்ளே இறங்குவீங்க, மேலே பாசியாக இருக்கும், அது அப்படியே விலைக்கு பார்த்தீங்கன்னா சரி அப்படியே தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும். சில கம்மாய்க்கு போவீங்க, தண்ணி மேலே தளன்னு அற்புதமாக இருக்கும், ஆனால் காலை வச்சோன்னே சேறு சகதியமாக கிளம்பிடும் இல்லையா? சில கிணறுகள் பாருங்க, பாழடைஞ்ச கிணறு, அதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கோம். இதெல்லாம் இந்த இடத்துல பிறக்கக்கூடிய மனிதர்களுடைய இயல்பான வாழ்க்கையினுடைய நிலைப்பாட்டை சொல்லுது. அப்போ அழுக்கை போக்குகின்ற நீர் குளிக்கிறோம் இல்லையா, அப்போ புனிதப்படுத்தக்கூடிய, மற்றவர்களை புனிதப்படுத்தக்கூடிய மனிதர்கள் இங்கே தான் இருக்கான். மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய, செத்தவனையும் பிழைக்க வைக்கக்கூடிய யாரானும் சரி விருச்சிக லக்னத்துக்காரர் தான். மருத்துவத்துறையில் அவங்களால முடியாதது எதுவுமே இல்லை. அப்போ இப்பேற்பட்ட ஒரு அற்புத சக்தி படைத்த அறிவாளிகளை இந்த உலகுக்கு அடையாளம் காட்டக்கூடிய இந்த வீட்டில் தான் இவர்களுக்கு யோகாதிபதியை யார் வர்றா அப்படின்னா, பஞ்சமாதிபதி குரு, பாக்கியாதிபதி சந்திரன். இப்போ செவ்வாய், குரு, சந்திரன், இந்த 3 பேர் தான் இருக்கணும் இயல்பா இல்லையா? இப்போ இந்த 3 பேர்த்தில் இந்த குரு என்ன செய்கிறாரு, தன பஞ்சமாதிபதியாக வர்றாரு. அப்போ தன பஞ்சமாதிபதினா என்ன? பஞ்சமஸ்தானம்ன்றது புத்திரஸ்தானம், அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அப்போ தன்னுடைய சாதனை, இவங்க வந்து சாதிக்க பிறந்தவர்கள், சாதனையாளர்கள். அப்போ அதன் மூலம் அதுக்கடுத்து இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சரி, குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி தான் செல்வத்தினுடைய கதவுகளை திறக்கும். அப்போ ஆனால் இவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வேதம். அப்போ ஒருத்தர் சாதாரண, இவங்களுக்கு தெய்வ நம்பிக்கையெல்லாம் அப்படித்தான். ஆனால் தெய்வ நம்பிக்கையுடைய ஒரு விருச்சிக லக்னத்துக்காரன்
ஒரு வேதம் படிக்கிறான்னு வைங்களேன், அந்த வேதத்துடைய வார்த்தை இருப்பாங்க ஸ்பஷ்டமாக இருக்கும். அவன் சொல்கிறது அப்படியே இதா அப்படி ஒரு தெய்வ சாநித்தியம் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சந்திரன் பாக்கியாதிபதி, இந்த தனஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி குருவே பாக்கியத்தில் உச்சம் அவனுங்களுக்கு, இவங்களுக்கு அந்த யோகம் உண்டு. ஆனால் சந்திரன் லக்கணத்தில் நீச்சம். அப்போ இவருடைய வாழ்வியலுடைய முன்னேற்றம் எங்கே இருக்குன்னா, தாய் தந்தை காலத்திற்கு பின்பு தான் மிகச்சிறந்த யோகத்தையும் நல்ல மேன்மையும் இவர்கள் அடைகிறார்கள் இந்த விருட்சத்தில் பிறந்தவன். பட் என்ன, இவன்கிட்ட இருக்கிறத எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேணால் ஆள் இருக்குமே ஒழிய இவனுக்கு கொடுக்குறதுக்கு இந்த உலகத்தில் எவனுக்கு அதிகாரம் கிடையாது. பட் இவன் என்ன செய்யறான், இவன்கிட்ட இருக்க அறிவை, திறமையை, மற்ற எல்லாத்தையும் இவன்கிட்ட எடுக்கிறதுக்கு தான் ஆள் இருக்கும். இவனுக்கு கொடுக்குறதுக்கு ஒருபோதும் இருக்க மாட்டான். ஆனால் தன்னுடைய நிலையிலிருந்து இவனுக்கு வேண்டிய சகல விதமான யோகத்தையும் கொடுக்கக்கூடியது, பெருமையை கொடுக்கக்கூடியது, சிறப்பு கொடுக்கக்கூடியது பிரகஸ்பதி தான், குரு தான். அப்போ குருவை நம்ம வலுவாக பிடிச்சாச்சுன்னா இந்த லக்கணம் வாழ்க்கையில் என்றென்றும் சிறப்பாக இருக்கலாம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு யோகம் இதுக்குள்ளே இருக்குது சரியா? வழிபாடு தெய்வங்கள்லாம் அடுத்ததில் நம்ம சொல்லுவோம். இவங்க என்னென்ன மாதிரி வழிபாடு பண்ணால் யோகத்தை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும் அப்படின்னு அடுத்தது. இப்போ தனுர் லக்கணம் அப்படின்னா அது ஒரு தனித்துவமான லக்கணம். அந்த அந்த இதே ராசியை பார்த்தீங்கன்னா காலபுருஷனுடைய பாக்கியஸ்தானம். எப்படி பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பாக்கியஸ்தானம் அப்படின்றதுக்கு வலு ஜாஸ்தி. அப்போ இது ஒரு உபய ராசி தான். இந்த வீட்டுடைய அந்த தத்துவார்த்தம் என்னென்னா நெருப்பு தத்துவம். தனுர் நெருப்பு. இப்போ நம்ம மேசத்தை வந்து அழித்துருவாக்கக்கூடிய நெருப்புன்னு எடுத்தோம், சிம்மத்தை வந்து விளக்கின் வெளிச்சம்னு எடுத்தோம். தனுசு என்னன்னா ஹோமத்தின் நெருப்பு, புனிதமான நெருப்பு. இப்போ புனிதமான நெருப்பு அப்படின்னா இந்த புனிதமான நெருப்பை எங்கே பண்ணுவோம்? இப்போ ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, யாகசாலை இல்லையா? ஒரு வீடு கட்டுறோம், கிரகப்பிரவேசம். அப்போ புனிதமான காரியங்களுக்கு மட்டும்தான் இந்த யாகத்தை நாம், ஹோமத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அது மாதிரி இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களும் புனிதமானவர்கள், உயர்ந்த தத்துவார்த்தம் உடையவர்கள், என நல்ல ஒரு ஒழுக்கமும் உயர்ந்த குணமும் உடையவர்கள், பண்பாளர்கள், உயர்ந்த மனிதருடைய பழக்க வழக்கம் உடையவர்கள், தெய்வ நம்பிக்கை உடையவர்கள். இந்த தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் அப்படின்னு வரும்போது தான் இவனும் இந்த உலக மக்கள் எல்லோருமே வணங்கத்தக்க அல்லது மதிக்கத்தக்க மனிதர்களாக வரக்கூடிய நாள் தனுசு லக்கணம். ஏன்னா இது 9ஆம் இடம். இந்த இடத்துல என்ன இருக்கு? எல்லா ஆலயங்களும் இங்கே தான் இருக்குது, நீதி இருக்குது, சாஸ்திரம் இருக்குது, சம்பிரதாயம் இருக்குது, ஏன்னா தெய்வங்கள் எல்லாம் இருக்குது, குருமார்கள் இருக்குது. அதோட காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானம் இங்கே தான். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், பிரதமர், ஜனாதிபதி எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு உயர்ந்த பெட்டகம் இது. இந்த வீட்டதிபதி யாரு? குரு. இவர் எப்படின்னா இந்த தனுசு லக்கணத்துக்கு பாருங்க, தனுசு லக்கணத்தில் ஒருத்தன் பிறந்துடுறான் அப்படின்னா அவன் வாழ்வியல் நெறிமுறைகளை வரையறுத்துக்கிட்டு தான் வாழ்வான். ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் அவன்கிட்ட இருக்கும், அதை மீறி வரமாட்டான். யார் தப்பு பண்ணாலும் சரி டென்ஷன் ஆயிடுவாங்க, தப்பு உனக்கு பிடிக்காது. அப்போ ஒரு உயர்ந்த பண்பும் பழக்க வழக்கம் உடைய மனிதர்கள். இது குருவோட அனுக்கிரகம். நான் தனுசு லக்கணத்துக்கு பிறந்தவனுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எவனொருவன் நித்திய ஆலய வழிபாடு கொள்கின்றானோ, அது 9ஆம் இடம் ஆலயம். நித்திய ஆலய வழிபாடு ஒருத்தன் தனுசு லக்கணத்துக்காரன் பண்ணுறான். அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு சிவாலயம் இருக்கலாம், அவனுக்கு பிடித்த மாதிரி ஒரு முருகன் கோயில் இருக்கலாம், அல்லது ஒரு விநாயகர் கோயில் இருக்கலாம், எதுவோ ஒன்று. அவன் நினைத்தான் அந்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா இவனுக்கு நவக்கிரகம், அவனுக்கு நான் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தேன், என்ன தசாபுத்தினா இருக்கு, அதை பற்றி கவலையே பட வேண்டும். எல்லாமே அவனுக்கு இறைசக்தி மூலமாக, தெய்வ அனுக்கிரகம் மூலமாக சகலமும் கொடுக்கப்படும். அதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சுமே. அப்படி பாருங்க இறைவன் எப்படி வச்சிருக்கான். அப்போ அது ஒரு உயர்ந்த இடம், பண்பாடு பழக்க வழக்கத்திலிருந்து ஒழுக்க தத்துவார்த்தமான இடம் இது. அப்போ இந்த அதிபதி யாரு? குரு. இவன் ஒரு விஷயத்த தவறாகவே அந்த சூழலுக்கு இவன் தவறு பண்ணணும் அப்படின்னு தவறு செய்ய நேர்ந்தா கூட அந்த தப்பையும் அது நேர்மை அப்படின்ற ரீதியில் கொண்டு போய் இவனை காப்பாற்றுறது தான் குரு. அப்போ எந்த இடத்துல இவனுக்கு தெய்வத்தினுடைய உறுதுணை தான். அதே மாதிரி இவன் பிறந்துடுறான் அப்படின்னா இது தகப்பன் ஸ்தானம்ல. அதனால இவன் அந்த வீட்டுக்குள்ள, அந்த வீட்டில் கடைசி பிள்ளையா பிறந்தா கூட இவன் தான் அவங்க அப்பா செய்ய வேண்டிய அத்தனை அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய பொறுப்புள்ள மனிதர்களாக இருப்பாங்க. ஏன்னா தகப்பன் ஸ்தானம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெரிய மனுஷர் இருக்கார்,
எல்லாரும் அவர்கிட்ட வந்து டைம் வாங்கி தான் போகணும். இவன் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். நேராக போய் சந்திச்சுட்டு வந்துடுவேன். இவன் போனோடனேப்பா அவனை வர சொல்லு, உட்காந்து மரியாதையா. அப்போ அப்போ உயர்ந்த மனிதர்களுடைய நெருக்கமும் அந்த நட்பும் அவனுக்கு இயற்கையாக கிடைக்கும். சரி, ஒரு மகான் இருக்கார், கூட்டம் கும்பல் ஜாஸ்தியாக இருக்கு, ஏன்னா இவன் போகிறான் அப்படின்னா சரி, அந்த மகானே கூப்பிட்டு இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அவ்வளவு பெரிய அற்புதமான வீடு இது. அது நெருப்பு. இப்போ நெருப்பில் நீங்கள் தங்கத்தை போடுங்க, அது என்ன செய்யும்? சுத்தமான தங்கமாக கொடுத்துருமா? அது மாதிரி தான் இது. அதேமாரி இவங்ககிட்ட சேர்றவங்க பாருங்களேன், பழக்க வழக்கத்துக்களை வந்து சேர்றவங்களும் பாருங்க, அவங்களுக்கு ஒரு அனுக்கிரகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இவங்ககிட்ட பழகிறதே பெருசு, இவன் பழக்க வழக்கம் வச்சுக்கிறதே பெருசு. ஆனால் இவன் ஒருத்தன் நம்பிக்கையாக ஒருத்தனை வந்து பக்கத்தில் வச்சுக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நல்ல யோகம். அப்படி ஒரு அற்புதமான லக்கணம் தான் இந்த தனுசு லக்கணம். சரி, லக்னாதிபதி குரு. சரியா? இவருக்கு யோகம் கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னா செவ்வாய் சூரியன் தான். பஞ்சமாதிபதி செவ்வாய், பாக்கியாதிபதி சூரியன். அப்போ இந்த செவ்வாயும் சூரியனும் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா இவன் வாழ்நாள் நல்லா இருந்துட்டு அர்த்தம். செவ்வாயும் சூரியன். அப்போ குரு செவ்வாய் சூரியன் ஏதாவது ரூபத்தில் ஒரு திரிகோணத்துலேயோ அல்லது கேந்திரத்துலேயோ இருந்துருச்சுன்னா அது யோகத்தை செஞ்சிடும், கீழே விடாது. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் தனுசு லக்கணத்துக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. அதே தனுசு லக்கணத்தை இவன் பிறந்த தாய் தகப்பன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் நல்ல பாரம்பரியம் இருக்கும். அந்த பாரம்பரியமான குடும்பத்தில் இவன் வந்திருப்பான். அந்த பெருமைக்கு இவன் சொந்தக்காரன். அதனால் உலகத்தில் ஒரு உண்மை, ஒழுக்கம், சத்தியம், நேர்மை அந்த நிலையில் வாழ்ந்து இந்த உலக மக்களால் உற்று பார்க்கக்கூடிய ஒரு நிலையை அடையக்கூடிய தகுதி யாருக்குன்னா தனுசு லக்கணம் தான் இருக்கு. அதனால் தெய்வத்தினுடைய துணையை கொண்டு வாழ்க்கையில் வெல்லக்கூடிய சக்தி தனுசு லக்கணத்துக்கு உண்டு இல்லையா? அப்போ இவன் என்ன செய்யணும்? ஆலய வழிபாட்டை சரியா? இப்போ நம்ம வந்து யோகாதிபதிகளை மட்டும்தான் பார்க்குறோம், மற்ற கிரகத்தை எதையுமே பார்க்கல. மற்ற கிரகங்களை நாம் எப்படி இதை எடுத்து பேசணுன்ற அடுத்த எபிசோடில் இவங்களுக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் என்னென்ன எப்படி எப்படி இயக்கணும், எங்கே இயங்கணும்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த தத்துவார்த்தத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அந்த மகரத்தில் பிறந்தவங்க, தனுசில் பிறந்தவங்க, இப்படி தத்துவார்த்தத்தை மட்டும் இவங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை வாழ்வியலில் வந்து இவங்களுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் செய்யணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றத பொருளாதாரம், ஏன்னா இன்றைக்கி அடிப்படையே பொருளாதாரம் தானே. அப்போ ஒருத்தவங்க பொருளாதாரம் தான் எல்லாமே நிறைவாக கிடைக்கிற மாதிரி தான் எல்லாம் வந்து உலகமே அப்படி தான் இருக்குது. இப்போ ஒருத்தன் மகர லக்கணத்தில் பிறந்துடுறான். இந்த மகரத்தினுடைய தனித்தன்மை கோட்பாடு வேற. ஏன் தெரியுமா? இந்த காலபுருஷ தத்துவத்திலேயே கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடம் மகரம். இந்த வீட்டு அதிபதி யாருன்னா சனிபாவன். இது ஒரு சரராசி நிலத்தத்துவம். அப்போ ரிஷவம் விளையும் இடம், கன்னி வாழும் இடம், இது நம்ம பணிபுரியக்கூடிய இடம். இப்போ வீடு ஒரு இடத்துல இருக்கு, ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்கு. வீட்டில் வச்சவனா ஆஃபீஸ் வேலை பார்க்குறானா? இல்லை. அப்போ பணிபுரியக்கூடிய இடம் அப்படின்றது இருக்கும். பட் இதில் என்ன வச்சுருக்கான் இறைவன், நம்ம பெரியவங்க என்ன சுட்டி காட்டியிருக்காங்க அப்படின்னா, இது கொஞ்சம் சேரும் சிகதையும் திரைந்த, அதாவது களிமண் மாதிரி. இப்போ நீங்கள் களிமண் எடுக்கிறீங்கன்னா ஒரு சின்ன பாத்திரம் செய்கிறீங்க, பண்டம் செய்கிறீங்க, அம்மி செய்கிறீங்க, உரல் செய்கிறீங்க, செஞ்சு என்ன செய்றீங்க? சுட்டு எடுத்தவொன்னே பண்டமாயிருதா? அது மாதிரி இந்த உலகத்தில் பிறந்த ஆன்மாக்களை அவர்களுக்குரிய கர்மாவுக்குரியதா உருவாக்கக்கூடிய சக்தி மகரத்துக்குள்ள தான் இருக்கு. சரியா? அப்போ இது காலபுருஷனுடைய தசமகேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நிலைக்குரியது. அப்போ மகரத்தில் ஒருத்தன் பிறந்துடுறான். நான் என்ன சொல்லுவேன், மகரத்தில் ஒருத்தன் பிறந்துறான்னா அவன் கர்ம யோகின்னு பேர். நீங்கள் மகரத்தில் ஒருத்தன் பிறந்து ஒரு வேலைக்கு போகிறான்னு வைங்களேன், அவன் எந்த துறையில் இருந்தாலும் சரி அதில் அவன் நிபுணத்துவம் வாய்ந்தவனாக இருப்பான். இப்போ வீட்டில் போய் இந்த மகரத்தில் பிறந்தவனை வீட்டில் போய் கல்யாண சுந்தரம் இருக்காரா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த அது அங்கே தூங்குது அப்படிமாங்க. ஆனால் அதே அவன் வேலை செய்கிற இடத்துல கல்யாண சுந்தரம் இருக்காரான்னு கேட்டேன், சார் உட்காருங்க சார், வந்துடுவார் சார். புரியுதா வித்தியாசம்? அதே மாதிரி தான் மகர லக்கணத்தில் பிறந்தவன் எந்த உயிர் மீதும் பொருள் மீதும் ஆசையை வைக்கக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய சீக்கிரட்டே அதான். ஏன்னா அவன் ஒரு குறிப்பிட்ட கர்மாவை தாங்கி தான் இங்கே வந்திருக்கான். இது உலகத்தில் கூடிய உயிர்கள் மீதோ பொருள் மீதோ இவன் சார்ந்தே இருக்கக்கூடாது. பெத்தது தாய் தந்தை, சரியா? அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். தாய் தந்தையினுடைய பெரிய பாசம் அன்பு ஒன்று கிடைச்சோமா? கிடையாது. கல்யாணம் முடிக்கிறோம்,
மனைவியாகப்பட்டவளே தாயாக மாறக்கூடிய சக்தி மகர லக்னத்துக்கு தான் உண்டு. அப்ப இந்த இடம் இவன் வாழ்வியல என்ன செய்யுது? யாரையும் சார்ந்து நில்லாது தன் கடமையை மட்டுமே செய்யக்கூடிய நிலை இவனுக்கு உண்டு. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, செவ்வாய் உச்சம். லக்கணத்துல செவ்வாய் உச்சம், குரு நீச்சம். இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, செவ்வாய் வந்து சகோதர காரகன், குரு சகோதர ஸ்தானாதிபதி. அப்ப இவனுடைய உழைப்பினுடைய பெரும் பங்கு உடன் பிறந்தவருடைய நலனுக்காகத்தான் போகும். அப்படி ஒரு கர்ம நிலை இவன்கிட்ட உண்டு. பட் இவனுக்கு யோகாதிபதி யாருன்னா சுக்கிரனும் புதன் தான். சுக்கிரன் பஞ்சமாதிபதி, புதன் பாக்கியாதிபதி. இப்போ இந்த இடத்துல ரெண்டுக்கு வேற்றம் என்னன்னா, இவனுக்கு பஞ்சமாதிபதி சுக்கிரன் ரிஷபம், புத்திரஸ்தானம். அது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். அதனால இவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து விடுகிறது, அல்லது குழந்தை பிறந்த பின்பு பார்த்தீங்கன்னா இவனுக்கு செல்வ நிலை வளர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம சொன்னோம், சார் குழந்தை பிறகுனா கல்யாணம் ஆகணும்ல சார்? கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த உடனேயே ஆட்டோமேட்டிக்காக செல்வ செழிப்பை. ஆனால் அதே பாக்கியாதிபதி புதன் என்ன செய்வார்? ஒன்றும் உயர்கல்வியை கொடுத்து உயர்ந்த உத்தியோகத்துக்கு போகக்கூடிய தகுதியும் புதன்கிட்ட உண்டு. அதே படிப்பு நிலையே இல்லாதவனை என்ன செய்யும்? ஒரு பாலிடெக்னிக்கில் வந்து படிக்க வச்சு கூட இவனை ஏதாவது ஒரு துறை சார்ந்த நிலையில் ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த சனி சுக்கிரன் புதனுக்கு உண்டு. இதில் என்னன்னா, சனியே வந்து தனஸ்தானாதிபதி வருவார், லக்னாதிபதியே தனஸ்தானாதிபதியாக வருவார், சுக்கிரனே வந்து 10 கூடையவரை வருவார், 5 10 கூட யோகாதிபதி சுக்கிரன். அப்போ குழந்தை பிறந்த உடனேயே, திருமணம் ஆன உடனேயே இவனுக்கு தொழில் மேன்மை வந்துடும். குழந்தை பிறந்த உடனே செல்வ கதவு திறக்கும். ஆனால் தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான் இவ இருக்கணும், தைச்சான மாதிரி பணையப்படாது. ஏன்னா மகர லக்னத்துக்காரன், எப்பா என் பேனாவை பார்த்தீங்களா அப்படின்னா சரி, பேனா அவனுக்கு கிடைக்காது. பேனாவை பார்த்தீங்களான்னா வரும். ஏன் பேனா? அப்போ என்னுடையதுன்னு சொல்றதுக்கு உண்டான சூழல் மகரத்துக்கு கிடையாது. அதனால மகர லக்னத்தினுடைய தனித்துவம் இந்த பிரபஞ்சத்துல வித்தியாசமானது. அவன் கர்மாவுக்கு மட்டுமே பிறந்தவன். ஒரு கர்மாவை முடித்து போறதுக்கு மட்டும்தான் இந்த பூமியில பிறந்திருக்கான். அதை உணர்ந்து இவன் வாழ்ந்தா வாழ்வு வளமாகும். அதாவது கும்பம் அப்படின்றது காலபுருஷனுடைய 11ஆம் இடம். ஜோதிடத்துல 11ஆம் இடத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, அபிலாசையை பூர்த்தி செய்யக்கூடியது. அப்ப நீங்க ஆசைப்படுறீங்கன்னு வைங்களேன், அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது எதுனா 11ஆம் இடம், எந்த லக்கணத்துல பிறந்தாலும். அப்ப காலபுருஷனுடைய 11ஆம் இடத்திலேயே ஒருத்தன் லக்கணமா பிறந்துடுறான். அப்ப இவனுடைய ஆசை என்பது போன ஜென்மத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஜென்மத்தில் இருந்தாலும் சரி, இவன் ஆசைப்பட்டதை அனைத்தையும் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டு. அதே மாதிரி 11ஆம் இடம் தான் நண்பர்கள். நல்ல நண்பர்களும் இவனுக்கு உண்டு. நண்பர்களுக்கு நல்ல நண்பனா இருக்கக்கூடிய இவன் தான். நட்புக்கு இலக்கணம் கும்பலக்கணம். ஏன்னா நீங்க இது ஒரு ஸ்திர ராசி, காற்றாசி. இப்ப மிதுனம் வந்து புயல், துலாம் வந்து தென்றல், இது சூறாவளி. இது ஸ்திர ராசி. அப்ப இந்த வீட்டதிபதி சனி, அந்த அந்த இடத்தினுடைய சிம்பல் என்ன அப்படின்னா கும்பம். இப்ப ஒரு கும்பத்துல 2 மாவளையை சுருவி ஒரு தேங்காயை வச்சு ஒரு சந்தன கும்பத்தை வச்சுட்டோன்னு வைங்க, அவன் போறவன் வரவன் என்ன செய்வான்? அவர் கும்பிடு போடுவானா இல்லையா? அது மாதிரி வணக்கத்தக்கவன் தான் இவன், வணக்கத்துக்குரியவன் தான் இவன். ஆனா அந்த கலசத்துக்குள்ள அந்த கலசத்துக்குள்ள தண்ணி இருக்குன்னு கண்டதாரு, தானியம் இருக்குன்னு கண்டதாரு, தங்கம் இருக்குன்னு கண்டதாரு, அது வெத்து குடம்னு கண்டதாரு. அப்போ கும்பலக்கணத்துக்காரன் வடிச்சு கஞ்சி குடிச்சாலும் சரி, வடபாயசம் சாப்பிட்டாலும் சரி, எக்ஸ்பிரஸே இருக்காது. என்கிட்ட இருக்குன்னு கடிக்கிட மாட்டாங்க, இல்லைன்னு கடிக்கிட மாட்டாங்க, இருந்தாலும் கடிக்கிட மாட்டாங்க, இல்லைனாலும் கடிக்கிட மாட்டாங்க. அப்போ ஒரே நிலையுடைய எல்லா சூழல்லையும் அவனை தகுதியானவனை அவனே ஆக்கிக்கிட்டு, இப்போ ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்க சொன்னாலும் ஹைஜீனிக்காக தூங்குவேன். அவனை அப்படியே கொண்டு போயிட்டே கோயில் வாசல் இங்கே தான்டா படுக்க வேண்டியதுன்னா படுப்போம் அப்படி இருக்கான். ரெண்டுமே ஒண்ணுதான் அவனுக்கு. அப்ப அந்த மாதிரி உயர்ந்த நிலை, உயர்ந்த பண்பு, பழக்க வழக்கம், நட்புக்கு இலக்கணம், அதை விட தான் அடையக்கூடிய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர் இவங்கெல்லாம். ஒரு முயற்சி அப்படின்னா சரி, அதை சக்சஸ் பண்ணிடணும். அப்ப இவனுடைய வாழ்வியல் என்ன அப்படின்னா எல்லாமே இவனுக்கு புதன் தான் பஞ்சமாதிபதி. அப்ப இதே கும்பலக்கணத்துக்காரன் தன்னுடைய குழந்தைகளை கொஞ்சுவதற்கு முன்பாக தன் உடன் பிறந்தோருடைய குழந்தைகளைத்தான் அதிகமாக கொஞ்சுவான். பாக்கியாதிபதி சுக்கிரன். அப்ப சுக்கிரன் பாக்கியாதுன்னா அவரே சுக பாக்கியாதிபதியா வர்றாரு. அதே மாதிரி தான் இவனுக்கு
கும்பலக்கணத்துக்காரனுக்கு வந்து சுக்கிரன் கலத்திர காரகன், அவர் தான் 9 கூடையவர். அப்போ இவனுக்கு கல்யாணம்னு நடக்கும். ஆனால் கும்பலக்கணத்துக்காரன் யாராக இருந்தாலும் சரி லவ் மேரேஜ் தான் பண்ணுவான். சரியா? அப்போ கல்யாணத்துக்கு பின்னாடி இவனுக்கு சொத்து சுகங்கள் சேர்க்கை வரும், நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்றது தத்துவார்த்தம். அப்போ கும்பலக்கணத்துக்காரன் இயல்பாக இருந்தாலே இவனுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையும் சுகபோகத்தையும் செல்வத்தையும் இயற்கையாக சுக்கிரன் இவனுக்கு கொடுப்பார். சரியா? அதனால் இவனுடைய வாழ்க்கை இவனுக்கு இயற்கையாகவே வாழ்க்கையை வளமானதாக கொண்டு போயிடுவான். அவனுக்கு அந்த நிலை இறைவன் வந்து அவனுக்கு நல்ல வீடு வாசல் வண்டி வாகனம் சுகபோகத்தை கொடுத்துருவான். நல்ல ஒரு துறை சார்ந்த நிலையில் நுட்பத்திறன் வாய்ந்தவர்கள் இவர்கள். கடமை தவறாதவர்கள், நல்ல கடமையில் எதுவுமே இவனை எந்த இடத்துல நீங்கள் குறைய சொல்ல முடியாது இவன் செயல்பாட்டில். அதனால் இதுவும் லக்னாதிபதி சனி. அந்த சனி லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல போய் உச்சம். அதனால் பண்பாடு உள்ள நல்ல பழக்க வழக்கம் உள்ள மிகச்சிறந்த மனிதர்கள் ஒருவனாகத்தான் இவன் இந்த பூமியில் வாழ்வான். நல்ல வளமான வாழ்க்கை இவர்களுக்கும் உண்டு. இல்லை, நம்ம கட்டத்தை வந்து அப்படியே மேலே கொண்டு போவோம். இப்போ வந்து இந்த மீன லக்கணத்துக்குரிய நிலைப்பாடு. மீன லக்கணம் அப்படின்னா இது காலபுருஷனுடைய 12ஆம் இடம். இப்போ கடகத்தை வந்து ஓடும் நதி அப்படின்னு பிரித்தோம், நதின்னு பிரித்தோம். விருச்சியம் ஜலராசி, அது கிணறு குளக்கூட்டம்னு பிரித்தோம். மீனம் என்பது சமுத்திரம். சரியா? கடல் 12ஆம் இடம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களுக்கும் சகலவிதமான அயனசேன சுகத்தையும் அயனசேன போகத்தையும் கொடுக்கக்கூடிய வீடு இதுதான் உலகத்தில் பிறந்த அத்தனை பேத்துக்கும். அப்போ மீன லக்கணத்தில் ஒருத்தன் பிறந்துடுறான் அப்படின்னா அது 12ஆம் வீடு. 12ஆம் இடம் பொறுத்தா நம்ம பெரியவங்க என்ன வச்சுருக்காங்க, மறைவிடம் அப்படின்னு வச்சுருக்காங்க. 12ஆம் இடம் மறைவிடம். அப்போ மீன லக்கணத்தில் பிறந்தவனுக்கு எப்படியுமே ஒரு ரகசிய நடவடிக்கை இருக்கும், ரகசியமாக தான் இருப்பாங்க. இது இரட்டைப்படை ராசி, பெண் ராசி. மிதுனம் வந்து இரட்டைப்படை ராசி, ஆண் ராசி. இது பெண் ராசி. அப்போ இந்த இடத்துல ஆண் சமுத்திரம் பெண் சமுத்திரம் அப்படின்னு இருக்கு. கடல்லையே ஆண் கடல் பெண் கடல் இருக்கு இல்லையா? இப்போ திருச்செந்தூர் போனால் அலை அடிக்கும், ராமேஸ்வரத்துக்கு போனால் அலையே இருக்காது. இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? இந்த 2 கடலும் இதில் தான் இருக்கு. இப்போ கடல் வாழ் உயிரினங்கள் அப்படின்னு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மேலே எதுவுமே தெரியாது. அப்போ உள்ளே போனாத்தான் அதில் வாழக்கூடிய உயிரினங்களுடைய இது தெரியும். அதனால மீன லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா பழகுனாத்தான் அவங்க குணத்தையே நீங்கள் அறிய முடியும். எப்படி ரகசியமாக வச்சுருக்கான், வெளிக்காட்டிக்கிடவும் மாட்டான். ஆனால் சுகபோகத்துக்கு ஏங்குவான், சுகபோகத்துக்கு ஏங்குவான். அறிவு அதாவது மிகச்சிறந்த அறிவாளிகள். ஆனால் அவன் அறிவு அவனுக்கு பயன்படுமானப்படாது. ஆனால் இவர்களுக்கு என்ன அப்படின்னா சந்திரன் பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி செவ்வாய். இப்போ இந்த 2 இடத்துல பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் அது காலபுருஷனுடைய 4ஆம் இடம், தாயார் ஸ்தானம். இப்போ மீன லக்கணத்தில் பிறந்தவனுடைய தாயாரை இவன் வந்து நல்லா அவங்களுடைய சுகசௌரியத்துக்கு அவங்கள அன்பாக நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிட்டான்னு வைங்களேன், இவனுக்கு இந்த உலகத்தில் எல்லா சுகத்தையும் கொடுத்தான். எப்படி சூட்சமாக வச்சுருக்கேன். அதே மாதிரி மீன லக்கணத்துக்காரன் ஒரு குழந்தை பிறந்தவொன்னு பாருங்கள், ஒரு சொத்து வாங்கிடுவான். குழந்தை பிறந்தவொடனே இவனுக்கு சுகம் விருத்தி ஆயிடும். ஆனால் தகப்பன் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அப்போ இந்த இடத்துல தான் இவன் இந்த மீனலக்கணத்தை பிறந்தவனுடைய அறியாமை எப்படின்னா இவன் பெரிய ஆளு, இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி பலர்கிட்ட போய் ஏமாறுறது வந்து. ஆனால் சில பேருக்கு பாருங்க, உயர்கல்வி படித்தவனுக்கு இந்த மீனலக்கணத்தில் பிறந்தவனுக்கு தான் உயர்கல்வி படித்தவனுக்கு அவன் படித்த படிப்புக்குரிய உத்தியோகம் கிடைக்காது. ஆனால் உயர்கல்வி ஆனால் இதில் என்னென்னா இந்த பயோடெக் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி நாலேஜ் உடையவங்க இவங்க தான். ஆனால் சிறந்த கல்லூரி பேராசிரியர்களையும் எஜுகேஷன் துறை, வங்கி, ஃபினான்சியல் சம்மந்தப்பட்ட துறையில் மிக பிரகாசமாக பிரபல்யமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னா மீன லக்கணத்தில் பண்ணவங்க. லக்கணாதிபதியே குரு 5இல் உச்சம். அப்போ எப்படி பாருங்கள், அதே 5இல் தான் சந்திரன் ஆட்சி. அப்போ இதில் மிகப்பெரிய யோகம் அவனுக்கு இந்த குருவை செய்வார். சந்திரன் செவ்வாய் செய்யலைனாலும் லக்னாதிபதியே இவங்களுக்கு குரு மிகப்பெரிய யோகத்தையும் விருத்தியும் எப்போதும் குருவின் ஆளுமையிலேயே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் யாருன்னா மீன லக்கணத்தில் பிறந்தவன் தான். அவனை எங்கேயும் கீழே விட மாட்டார், அவனுக்கு வேணுங்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பார் குரு. அதனால் இந்த உலகத்தின் செல்லப்பிள்ளை மீன லக்கணத்தில் பிறந்தவங்க. அதனால் இவர்களுக்கும் அந்த வாழ்வியலில் தன்னுடைய சந்தான பாக்கியத்தின் மூலமாக தான் சகல விதமான யோகங்களையும் இவர்கள் அடைகிறார். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். சரியா? நல்ல வளமான வாழ்க்கை இவர்களுக்கும் உண்டு.